துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்சோரி நடைபெற்றிருக்கிறதா? ஒரு பக்கம் கிராஸ் ஓட்டிங் போட்டாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் செல்லாத ஓட்டுகள் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த செல்லாத ஓட்டுகள் போட்ட நபர் யார்? இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் செல்லாத ஓட்டுகள் போட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம திரௌபதி முர்மு அவர்களுக்கு பறக்க போகின்ற கடிதம், கடிதத்தை யார் அவருக்கு எழுத போறாங்க? இது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள். அதனால உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மிக சிறப்பா நடைபெற்று முடிந்திருக்கிறதுன்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க. சரி, நடந்து முடிந்து சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயித்திருக்கிறார். வாழ்த்துக்கள். இருந்தாலுமே இதை பாஜகவுக்கு பின்னடைவுதான் அப்படின்னு பெரும்பாலானோர் சொல்றாங்க. ஏன் இந்த பின்னடைவை சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 2022ல அதே துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்துச்சுங்க. அதுல வேட்பாளராக ஜெகதீப் தன்கர் அவர்கள் போட்டியிட்டாரு. அந்த போட்டியிட்டதுல கிட்டத்தட்ட 528 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அதே தேர்தல்ல காங்கிரஸ் மாபெரும் சிறுபான்மையான வாக்கு தான் பெற்றிருந்துச்சு. அதாவது இந்தியா கூட்டணி வேட்பாளரான சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு 315 வாக்குகள் கிட்ட கிடைச்சிருக்கணும். ஆனா 300 வாக்குகள் தான் கிடைத்தது. ஏன்னா 15 ஓட்டுகள் செல்லாத ஓட்டுகள் சொல்றாங்க. அத பத்திலாம் நம்ம பின்னாடி விரிவா பார்ப்போம். அப்ப இருந்ததை விட இந்தியா கூட்டணிக்கு வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு அப்ப இருந்ததை விட குறைந்திருக்குது. இதனால பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்ல. ஏன் அப்படின்னு நம்ம ஆராய்ந்தோம்னா, ராகுல் காந்தி அவர்கள் ஏற்படுத்தின அந்த ஓட்சோரி விஷயம் என்டிஏ கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால ஒரு சில கட்சிகள் என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய எம்பிகளே நாங்க துணை ஜனாதிபதி தேர்தல்ல ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. அது என்னென்ன கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிஜு ஜனதா தள கட்சி, பிஆர்எஸ் கட்சி மற்றும் சிரோன்மணி சுகாதிதள் அந்த கட்சி மற்றும் சுயேட்சை கட்சிகள் எல்லாமே என்டிஏ கூட்டணியில இருந்து கொண்டே நாங்களாம் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வாக்கு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விலகியதை நாம் பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த என்டிஏ கூட்டணி மக்கள் மத்தியில ஒரு அரசியல் காரணங்களுக்காக காங்கிரஸ பத்தி ஒரு பிம்பம் பாக்குறாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? காங்கிரஸ் கிட்ட ஒற்றுமை இல்ல. அதனாலதான் உட்கட்சி பூசல் இருக்கு. அதனால காங்கிரஸை சேர்ந்த, அதாவது இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பி யாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க? என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத நம்ம ஆராய்ந்தோம்னா தெரியும். அத வேற கிராஸ் ஓட்டிங் வேற சொல்றாங்க. இதை விட பிஜேபிக்குள்ளே உளறி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை உளறி இருக்கிறாங்க. அதையும் நான் சொல்றேன். ஆனா கிராஸ் ஓட்டு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கட்சியில பிடிக்கிறவங்களும் இருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். ஏன்னா நிதின் கட்கரி நீங்க அறிந்ததுதான். பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாரா தெரியல. ஏன் இங்க காங்கிரஸ் கூட போட்டிருக்கலாம். காங்கிரஸ்லயும் மறைமுக பாஜக ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சிவசேனா கட்சி சொல்லலாம், மற்ற ஆம் ஆத்மி கட்சி கூட சொல்லலாம். ஆனா நம்ம எப்படி அதை ஆராய்ந்து பார்க்கணும்னா, கிராஸ் ஓட்டிங் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா என்டிஏ கூட்டணி காங்கிரஸோடைய எம்பிஸ் தான் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒற்றுமையே இல்லைன்னு ஒரு பிம்பத்தை சொல்றாங்க. 2 தரப்புலயுமே ஒற்றுமை இல்லாம தான் இருக்கு. இது மக்கள் அறிந்ததுதான். ஆனா இந்தியா கூட்டணியில மறைமுக பாஜக ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கங்க. அவங்கள களை எடுக்கிற மாதிரி ராகுல் காந்தி எடுத்து அடுத்த கட்சியை வலுப்படுத்தினால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி அடையும் அப்படிங்கிறது எல்லாரோடையும் எதிர்பார்ப்பு. சரி, இப்ப அந்த 15 ஓட்டு செல்லாத ஓட்டு அதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் எம்பிகளுக்கு முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாங்க. எப்படிலாம் ஓட்டு போடணும். அதுவும் சீக்ரெட்டா நடக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல பிஜேபி எம்பிகளுக்கு எப்படி இவங்க இவ்வளவு ஓட்டுகளை போட்டாங்க அப்படிங்கிறது எப்படி தெரிய வரும்? கிரண் ரெஜ்ஜுல இருந்து ஹர்திக் சிங் பூரி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாம் சொல்றாங்க குறிப்பிட்ட எண்ணிக்கை 35 எம்பிகள்
எந்த இந்தியா கூட்டணியிலிருந்து என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் கேள்வியே எழும்புது. அதாவது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மறைமுகமா நடக்கக்கூடியது. யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதே தெரியாது. இவங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரிய வந்தது? இல்ல தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அப்படிங்கிற ஒரு கேள்வியை எம்பிக்கள்லாம் முன்னாடி வைக்கிறாங்க. எப்படி தெரிய வந்தது? அதற்கு சில சோர்சஸ் சொல்றாங்க. ஏற்கனவே இந்தியா கூட்டணியினுடைய மறைமுக பாஜக ஆதரவாளர்களுக்கு சில கோடிகள் பணத்தை கொடுத்திருக்கலாம். இல்ல வேற எதன் மூலமாக இடி இருக்கு. உங்க மேல அந்த வழக்கு இருக்கு, இந்த வழக்கு இருக்குன்னு சொல்லி இடி ரைடு விடுவோம்னு மிரட்டல் விடுத்திருக்கலாம். அதனால தான் அவங்க இப்படி போட்டாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு தரப்பும் சொல்றாங்க. சரி, இப்ப எம்பிக்கள் சொல்லக்கூடிய கேள்விகள், வைக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு பார்த்தா, மம்தா பானர்ஜி அவங்களுடைய மருமகன் வெளிப்படையான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதாவது ஆம் ஆத்மியை சேர்ந்த எம்பி சுவாதி அவங்க வந்து நிச்சயமா என்டிஏ கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத விட அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆம் ஆத்மி இதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டிக்கு தான் ஆதரவு குடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா, இப்ப வந்து இந்தியா கூட்டணிக்குலாம் போட்டிருக்க மாட்டாங்க. என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டிருப்பாங்கங்கிறாங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்த எம்பிக்கள், ஜார்க்கண்டை சேர்ந்த எம்பிக்கள் அவங்க எல்லாருமே யாருக்கு போட்டிருப்பாங்கங்கிறாங்க, என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற தரவுகள்லாம் சொல்றாங்க. சுப்ரியா சூல் என்ன சொல்றாருன்னா, இது மறைமுக தேர்தல் தானே. எப்படி பாஜக எம்பிஸ்க்கு வந்து இது தெரிய வந்தது? இத நான் வந்து திரௌபதி முர்மு அவர்களுக்கு கடிதமா எழுதப் போறேன் அப்படின்னு ஒரு வெடிய போட்டிருக்கிறாங்க. அப்ப திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாருன்னா, இது வந்து எப்படி எடுத்துக்குவாங்க? அது ஓட்சோரின்னு எடுத்துக்கிறதா? இல்ல ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுதான் செஞ்சாங்களா? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் தெரியுது. ஆனா, எம்பிகளுக்கு வந்து ஏற்கனவே ட்ரெய்னிங் குடுத்திருக்காங்க. 15 செல்லா ஓட்டுகள்ன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடியது என்னன்னா, அதாவது வேட்பாளர் 1, 2ன்னு இருப்பாங்க. நம்ம யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமோ, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் 1க்கு போடுறோமா, 2க்கு போடுறோமா, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்துறணும். 2வது பிரிஃபரன்ஸ் போடாம இருந்தாலுமே, அது செல்லா ஓட்டுல தான் கணக்காகுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது 1 அப்படின்னு எழுதி போடணும். ONE 1 அப்படின்னு எழுதி போட்டாலுமே, அது செல்லா ஓட்டா தான் போகும் அப்படிங்கிறாங்க. 3 ரீசனா என்ன சொல்றாங்கன்னா, டிக் அடிச்சுலாம் ஒரு சிலர் போட்டுருக்காங்களாமா. அப்ப இந்த ரீசன்களால தான் 15 ஓட்டுகள் செல்லாத ஓட்டுகளா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத இந்த 15 ஓட்டுகள் செல்லாத ஓட்டுகளா போனதுக்கு காரணம் என்ன? எம்பிக்கள் எல்லாம் ஆங்கிலத்துல நல்லா படிச்சவங்க தான். அப்ப ஏன் அவங்க செல்லாத ஓட்டு போடணும்? இல்ல ஓட்டே அவங்களுக்கு போடத் தெரியலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்ப மக்கள் மத்தியில எழும்பியிருக்கு. அதாவது இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்லயே செல்லாத ஓட்டு 15 வரும்போதுன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்லாம் எத்தனை செல்லாத ஓட்டுகள் வரும்? இல்ல பணத்தை வாங்கிக் கொண்டு வேண்டுமென்றே இப்படி செய்தாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இப்ப எழும்ப தொடங்கியிருக்கு. ஏன் இந்த விஷயம் பரபரப்பா பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸை சேர்ந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்து கிட்டத்தட்ட 325 பேர் 24 பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் எம்பிக்கள் வந்து பாஜக ஆதரவாளரா இருந்தாலுமே ஒரு 315 வாக்குகள் பெற்றிருக்கணும். ஆனா வெறுமனே 300 தான் பெற்றாங்க. அப்ப அந்த 15 பேர் யாருக்கு போட்டாங்க? எழுற ஒரு கேள்வி எழும்புகிற பட்சம் இருக்கு. ஏன்னா, அன்னைக்கு தேர்தல் நடக்கின்ற பொழுதே ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் சொல்லிட்டாங்க. 315 எம்பிகளும் பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்துட்டாங்க. அனைவருமே இப்ப தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ட்வீட் போட்டிருந்தாரு. அப்ப அப்ப 315 எம்பிகள் இருக்கிறாங்கன்னு போட்டிருந்த ட்விட்ட சாயங்காலம் அதுவே தேர்தல் எண்ணிக்கையில வெறுமனே 300 பேர் தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த 15 பேர் யாருக்கு மாத்தி போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு இது சொல்றாங்க. ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 12 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு அவங்க போட்டுருக்கலாம். சிவசேனாவை சேர்ந்த 7 எம்பிக்கள் இருக்காங்க. ஒண்ணு அவங்க போட்டுருக்கலாம். ஆம் ஆத்மி இல்லன்னா சிவசேனா. அவங்க 2 பேத்துல தான் யாராவது ஒருத்தர் 15 அங்க மாற்றி போட்டிருக்கலாம். அப்படிங்கிற மாரியான தரவுகள் எல்லாம் இன்னைக்கு வெளிவர தொடங்கியிருக்கு. இப்ப இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பாஜகவிலயும் மறைமுக காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இருக்காங்க. காங்கிரஸ்லயும் மறைமுக யார் இருக்கா? மறைமுக பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க. 2 கட்சியிலுமே ஒற்றுமை இல்லாம இருக்கு. ஆனா, நம்ப இந்தியாவுக்கு என்ன சொல்லக்கூடும், இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய மறைமுக ஆதரவாளர்கள் அந்த கடைகள எல்லாம் எடுத்துட்டு, மீண்டும் நீங்க
ஒற்றுமை சேர்ந்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவுடைய பிரதமராக வாகை சூட முடியும். இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள். அதனால இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் இப்ப மாபெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இந்த வெற்றி பாஜகவுக்கு பின்னடைவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை கணக்கில் வைத்து தான் இப்படி பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே பாஜகவை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து எதிர்த்து கொண்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம், கொள்கை தமிழ்நாடால் ஏற்கப்படவில்லை. ஏன்னா திராவிட நாடு, திராவிட சித்தாந்தம் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நாட்டில் இந்துத்துவா கொள்கைகளை கொண்டு திணிக்க பார்க்குறாங்க. நம்பிக்கை வந்து யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அந்த நம்பிக்கையை பின்பற்றலாம். ஆனால் திணிப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுதான் உண்மை தன்மையாக இருக்கிறது. அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு, மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.